விஷயம் விளங்கிச்சா? ஓ, அஹ், சொல்லுங்க எப்படி? 6 அளவு 3 செகண்ட். மாத்தி கொள்ளப்படாது. இப்ப நீங்க பெஸ்ட்டுக்கு எப்படி சொன்னீங்க? 3 அளவு 6 செகண்ட். ஆஹ் இப்ப சரிதானே? எது எது பேல எது சரின்னு விளங்குதா? ஓ, திருப்பியும் சொல்றேன் அஹ்னஃப், நீங்களாத்தான் விட சொல்லி பழகணும். அப்பதான் உங்களுக்கு மனசுல பதியும். சரி. சரி, இப்ப சரியா ஓதுங்க ரெண்டாவது பாவம். ووجدك عائلا فأغنى. ஈட்டுறது போதாது. ووجدك عائلا فأغنى. ஈலன் அதுலதான் நீட்டணும் நீங்க. எப்படி நீட்டு காட்டுங்க. ووجدك عائلا فأغنى. குட். மூணாவது பாவம். عبدا ஆ إذا صلى. அபதன் சரியாது. எப்படி வரணும்? عبدا إذا صلى. பாருங்க அஹ்னப். சரி, நான் இந்த முதலாவது பிழைய மார்க் பண்றேன். முடியுமென்னா ட்ரை பண்ணுங்க, சரியா போயிருதுக்கா. عبدا إذا صلى. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி ஓதுனீங்க? عبدا ரெண்டாவது إذا பிழை صلى. இதாண்டு நீங்க ஓதல, எப்படி ஓதுனீங்க? இதா ரெண்டு ஓதுனீங்க ஏன்னா ஐனுக்கு மாத்தி தான் நீங்க ஓதுனீங்க. அது பிழையாயிடுச்சு. சரிதானே அஹ்னா? இப்ப சரி. லாஸ்டா ஓதினது ஓதி காட்டினது நல்லாவே சரி. திருப்பி ஒரு ஓதி காட்டுங்க. عبدا إذا صلى. நாலாவது. أرأيتم إن كان على الهدى. பாத்தீங்களா? போதாவே எத்தனை செகண்ட் நின்றணும்? 2 செகண்ட். 2 செகண்ட். அது என் 2 செகண்ட். சும்மா சொன்ன அப்படியா? பக்கத்து தாத்தா ரெண்டு விரல காட்டினா நான் சொன்னேன் அப்படியா? இல்ல. ஆஹ் அப்ப சிரிக்கிறீங்க, சொல்லுங்களே. சரியா? சும்மா சொன்ன அப்படிதானே? இல்ல. ஆஹ் இல்ல இல்லன்னா எதுக்கு ஓன்னு சொல்ல போறீங்க? ஏன் 2 செகண்ட்? ஆட பின்னுக்கால பின்னுக்கால ஓடுறது. பின்னுக்கால ஓதுறதா? அது எப்படி பின்னுக்கால ஓதுற? பின்னுக்கு தலை தான் நிக்கிறேன், முன்னுக்கு தானே வாய்க்கிறேன், முன்னால தானே ஓதணும். அந்த பின்னுக்கால ஓதுறா? ஆனா முன்னுக்கு தானே வாய்க்குது. ஓ, வாயால தானே ஓதணும். அது பின்னுக்கால ஓதுண்டா விலங்குல எனக்கு. பின்னுக்கு தலை தான் நீ. தலை முடிகள் தான் ஈ. எழுத்துக்கு பின்னாடி. எந்த எழுது பின்னுக்கு? சரியா சொல்லுங்க. லைட்டா தெரியும் ஏன்னா அங்கால தெரியாது, அதனால விட தெரியாது அப்படியா? ஓ, ம். ஹாய். இதுல நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தரேன், பாத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்பேன். நன்றே சொல்லி தந்த எல்லாமே சரி. கேட்பேன். வசனத்துல கடைசியில நிப்பாட்டுற இடத்துல மதுர அடையாளம் வந்துச்சு என்றால் என்ன செய்யப்படாது? அதை நாங்க கவுண்ட் பண்ணப்படாது, அதை விட்டு போட்டுறணும். வணங்கின விஷயம். வசனத்துல ஓ, கடைசியில நிப்பாட்டுற இடத்துல மதுர அடையாளம் வந்துச்சுன்னா நாங்க அதை கவுண்ட் பண்ணப்படாது, விட்டு போட்டோம். அந்த மதுர அடையாளத்தை விட்டு போட்டு எதை ஓதணும்? கீழ் உள்ள எழுத்து. கீழே உள்ள எழுத்து எந்த அடையாளத்தை ஓதணும்? என்ன அடையாளம் இது? மத்துடைய அடையாளம். ஆ ஆஹா,
ஆஹா, எல்லாம் தலைகீழா பேத்திட்டு. சரி, நான் அதுக்கு மேல ஒண்ணும் கேட்கல, அது அப்படியே கேட்டும். உங்களுக்கு வேலை தாரேன். அஞ்சா வாங்க பாவம். يحسب أن ماله أخلده. அப்ப இது என்ன அடையாளம்? மத்திய அடையாளம் வேணா? இல்ல. அப்ப எது என்ன அடையாளம்? ஷத்தினுடைய அடையாளம் அப்படியா? சரியா. தெரியாது. ஆனா ஹனஃப் நாங்க அதை ஓதிட்டோம், இது வரைக்கும் ஓதி பழகிட்டோம். அப்ப உலக அளவு நீங்க பக்கத்துல தாத்தா வச்சு கூட சொல்லி ஆன்சர் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா? இதை கண்டுபிடிச்ச எப்படி? நான் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க சரியா சொல்லிக்கிறீங்களே. அப்ப இன்றைக்கு மட்டும் இப்படி தெரியா போச்சு? ஏறாது எப்படி? ஏதோ ஃபவுல் கேம் விளாண்டிக்கிறீங்க அப்படின்னா, அப்படிதான். இல்ல. ஏதோ ஒரு ஃபவுல் கேம் இல்ல. விளாண்டிக்கிறீங்க எங்களோட. இல்லையா? அப்ப தெரியான்னு சொல்லல. நீங்க நீங்க தால் எழுத்துக்கு வந்துக்கு பின்னால இந்த அடையாளம் தெரியாதென்றால் என்ன அர்த்தம் போயிடும் அவனுக்கு? மறந்துட்டு அப்படியா? ஓ. சொல்லி தரல, லேடி சொல்லி தரலையா? எப்படி? சரி, மறந்துட்டு. மறந்துட்டு. அப்ப இன்றைய பாடத்துல இப்ப நீங்க என்ன செய்யுங்க, தாத்தாவோட பேசிட்டு ஓ இந்த ரெக்கார்டை கேளுங்க, நல்லா கேட்டுக்கணும். இது இப்ப என்ன சரி. செய்யணும், தாத்தாட பேசிட்டு இந்த ரெக்கார்டை கேட்கணும். கேட்டுட்டு இதுல என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லி தந்திக்கிறனோ அதெல்லாம் நீங்க தாத்தாவோட கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு சொல்லி பழகணும். இது மிச்சம் நிறைய இல்ல, மிஞ்சி போன ஒரு 15 நிமிஷம் பாடம் அவ்வளவுதான் உங்களுக்கு. சரியா? நாலாவதுலயும் அஞ்சாவதுலயும் நான் சொல்லி தரல, அதுல என்ன பிழைக்குதுங்கிறத தாத்தாவோட கேட்டு தெரிஞ்சு கொண்டு கிளாஸுக்கு வரணும். கிளாஸ்ல தாத்தா ஐயப்படாது, நீங்க ஆகிக்கணும். கிளாஸுக்கு வர முன்னு தாத்தா சரி. கேட்டுக்கணும். சரி. ரேட் வருமா?